ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வெளியில் போனோம். அப்போ லைவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். பைக்கில் போயிட்டுருக்கும்போது லைவ் போட்டிருப்பேன். ஸோ அன்றைக்கி விமன்ஸ் டே. அன்றைக்கி வெளியில் போனது தான். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஒரு ரிவர் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கோவிலும் இருந்தது. அந்த ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே நடந்து போனோம் அப்படின்னா தான் அந்த கோயிலை ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா நமக்கு நதி அப்படி ஆகும். இந்த நதிக்குள்ளே தான் எல்லாமே நமக்கு வந்து கட்டியிருக்காங்க. அந்த சைடில் வந்து ஏரியாலாம் ஃப்ரீயாக இருக்கிறது, நெக்ஸ்ட்டு அந்த பாதை எல்லாமே அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதில் ஏறி நடக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ நாங்கள் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் கிடையாது, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே நாங்கள் அங்கேருந்து க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தது. என் பையன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தது. நாங்கள் வந்து பைக்கை வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணோம். அதோட ஸ்டார்டிங் ஏரியாலே பார்க்கிங் இருந்தது. அங்கே தான் பார்க் பண்ணோம். பார்த்தோம் அப்படின்னா நதி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸு ஜென்ஸுன்னு சொல்லிட்டு அந்த போர்வை பெட்ஷீட்னு சொல்லி எல்லாம் அலசிட்டு இருந்தாங்க. ஏன்னா நதிக்கரை ஓரம் இல்லையா. ஸோ அதில் என்ன அப்படின்னா எல்லாம் வெறும் போர்வையுமா பெட்ஷீட்டுமா காஞ்சிட்டு இருந்தது. எனக்கு அதை பார்த்து தான் ஐயோ நம்மளாம் அதெல்லாம் பண்ணணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் வெளியில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பார்க்காம ஊர் சுற்றுறோமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இல்லையா. அதுதான் சொன்னேன். எவ்வளோ அது இன்ட்ரெஸ்ட்டாக ஏறி நடந்து வந்து பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு அதில் குதிக்கணும், அந்த ஹைட்டுக்கு கீழே வந்து குதிக்கணும்னு இது பண்ணான். பட் ஆனால் விடலை. இந்த அவன் கண்டினியூ ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 1 ஹவருக்கு மேலேயும் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ லைவ் போடலான்னு பார்த்தோம் அப்படின்னா சைடில் அந்த பிரிட்ஜ் வந்து 2 நதியில் நடுவில் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போகும்போது மக்கள்லாம் நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தது, போகிறதும் வரதுமாக இருந்தது. எல்லாம் ஒன் வே தான் அது. இந்த கை தவறி ஃபோன் கீழே விழுந்தாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துடும், அதெல்லாம் ரிஸ்க்கு. அதனால் நான் அந்த பக்கமே ஃபோனை கையில் எடுக்கலை. கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் பையன் இது மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டதும் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் சூப்பரான ஏரியா. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா தாராளமாக இந்த ஏரியாவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் போயிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு தெரியும். பட் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ குட்டி பையனோட போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்தாச்சு, நியர் கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே வந்துட்டோம் இல்லையா. இந்த இடத்துல தான் அந்த சாமியார் நிற்கிறாங்க பாருங்கள். ஆரஞ்சு கலர் வேஷ்டி சட்டை போட்டு. அவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த நெத்தியில் பொட்டு வைப்பாங்க. இந்த அங்கே கோயிலுக்கு வெளியில் கடையெல்லாம் இருக்கும் இல்லையா. என் பையன் விளையாடு ஜாமானை பார்த்ததும் கையில் எடுத்துட்டான். எவ்வளோ விளையாடு ஜாமான் இருந்தாலும் பத்தாது, அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இங்கே சேர் இருந்தது. ஏன்னா ரொம்ப தாகமாக இருந்ததா, தண்ணி குடித்தாலும் தண்ணி குடித்த மாதிரியே இல்லை. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். ஸோ கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமியை வந்து கவர் பண்ணியிருக்கேன். சிவனுக்கு பின்னாடி ராமர், லக்ஷ்மண், ஆஞ்சநேயர், சீதா அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரே இடத்துல இருந்தது. நந்தி வந்து லாங் டிஸ்டன்ஸில் வெளியில் வச்சுருந்தாங்க. சிவனுக்கு முன்னாடி நந்தி இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸில் வெளியில் வச்சுருந்தாங்க. அது லாஸ்ட்டாக அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது சிவனை சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுற்றி பிரகாரத்தை வருவோம் இல்லையா, சுற்றி வரும்போது ஹனுமான், விநாயகர். ஸோ முடிச்சுட்டு அந்த இடத்துல ரவுண்டு நம்ம சுற்றி போனோம் அப்படின்னா வெளியில் வந்து நந்திக்கிட்ட ஃபினிஷ் ஆகும். ஸோ நந்திக்கிட்ட வந்து சாமி கும்பிடணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் போய்ட்டு சாமி கும்பிட்றாங்க. ஸோ அதை கவர் பண்ணேன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் என் பையன். பாருங்கள். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸு அதான் உள்ளுக்குள்ளே வந்து சிவன் அந்த கேட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே சிவன் இருக்குது, ராமர், லக்ஷ்மண், சீதா. ஏன்னா வந்து மெயினாக அந்த சாமி அறைக்குள்ள வந்து சுவாமி தான் உள்ளே போயிட்டு பூஜைலாம் பண்ணுவாங்க. அதனால் வெளியில் வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து பூட்டி வச்சுருவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. ஒரு சில இடத்துல ஓப்பன்லேயே இருக்கும். நம்ம போய்ட்டு டைரெக்டாக சாமியை டச் பண்ணி சிலையெல்லாம் டச் பண்ணி கும்பிட்டுட்டு வரலாம். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு கீழே வந்து நதிக்கு வந்தோம். நதிக்கு போகும்போதும் நடந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்ட்டு போனோம் அப்படின்னா தான் நதிக்குள்ளே போகலாம். 5 to 10 மினிட்ஸ். அதெல்லாம் நான் கவர் பண்ணல, ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். இதுவே உங்களுக்கு வந்து லாங் வீடியோவாக தான் தெரியும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ செஷன், வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். என் பையனுக்கு தண்ணியை பார்த்து தான் அவ்வளோ குஷி. அவனுக்கு வந்து இருக்க மாட்டேன்ட்டான் ஒரு இடத்துல. தண்ணியில் குதித்து விளையாடணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அது ஓடுற நதி இல்லையா. ஸோ தண்ணி ஃபோர்ஸாக வந்து அவன் நினைக்காதப்பெல்லாம் ஃபோர்ஸாக போயிட்டே இருக்கும். அதனால் அவனுக்கு தனியாலாம் விட முடியாது. குட்டி பசங்க யாரையுமே இது மாதிரி ஓடுற நதியில் வந்து தனியாலாம் விடக்கூடாது. இது வந்து கிருஷ்ணா நதின்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ ஆளாளுக்கு மாற்றி மாற்றி அவனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ, வீடியோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இது பண்ணோம். தண்ணிலேயும் கொஞ்சம் வந்து நாங்கள் பிடிச்சிக்கிட்டு விளையாட விட்டோம் அவனை.
விளையாட விடாமல் இல்லை. ஏன்னா அதுதானே என்ஜாய்மெண்ட் இங்கே நமக்கு. ஸோ அவனை குட்டி பையனை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அவனோட பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே நனைஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஸ்பேர் எதுவுமே கொண்டு போகல, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எதுவுமே கொண்டு போகல. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் போனோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க, பட் ஆனால் வந்து போனதில்லை. மகாராஷ்டிராவில் இருந்துமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போனது கிடையாது நாங்கள். ஸோ பாருங்கள், அதுக்கப்புறம் ஓகே நனைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம நடந்து பைக்குக்கிட்ட போகிறதுக்குள்ளே காஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஏன்னா வெயிலும் அப்படி அடிக்குது இல்லையா, அதனால் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நனைய விட்டுருச்சு. அவனை தண்ணியில் உட்கார வச்சு விளையாட வச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்க ஏரியாவை ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். என் பையனுக்கு பாருங்கள் மூக்கில் அடிபட்டது எப்படி தெரியுது அப்படின்னு. ஸோ பார்க்கவே சங்கடமாக இருந்தது. பட் ஆனால் ஆறிருக்கு. இப்போ வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த ஸ்கின் வந்து மேலே இருந்தது, அந்த பொண்ணோட இது ஸ்கின்னு மேலே இருந்தது. அவனுக்கு தண்ணியை பார்த்து தான் டக்குன்னு கால் வைக்கணும். தண்ணி வந்து குறைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த பாறையெல்லாம் நமக்கு வெளியில் தெரியுது. தண்ணி நிறையா இருந்தால் இதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வர முடியாது. ஸோ தண்ணி குறைஞ்சிருக்கிறதுனால தான் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இறங்கி வர முடிஞ்சிருக்கு. அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசி பிடிச்சி போய் இருந்தது. இது ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் நம்ம கால் வச்சு நடக்கிற மாதிரி இருந்தது. ஈரமாக இருக்கிற இடத்துலலாம் நமக்கு கால் வச்சோம் அப்படின்னா அப்படியே வழுக்கும், சறுக்கிட்டு வலிக்கும். என் பையன் பாருங்கள் குதிரையை வச்சு விளாண்டுட்ருக்கான். அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து முடிய போகுது. இந்த நான் காமிச்சிருக்க ஏரியா லொக்கேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். பாருங்கள் என் பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்கள் இன்பிட்வீன் வந்து விளையாட விட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அப்போல்லாம் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. ஸோ கிளம்பி போகிற டைமில் தான் நாங்கள் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். தண்ணியில் விளையாடுறத, என் கூட விளையாடுறது, அப்புறம் அவங்க அப்பா கூட விளையாடுறது. ஸோ எல்லாமே நல்ல வெயிலும் அடிச்சிட்டு இருந்தது. என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஆனால் டைமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கேருந்து நடந்து போகிறதுக்கும் பைக்கை வச்சுருக்க இடத்துக்கு போனோம் அப்படின்னா மினிமம் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸாக தான் ஆகும். ஏன்னா குட்டி பையனை வச்சுட்டு நம்ம ஸ்லோவாக தான் போகணும், ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஏன்னா அவன் வந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ரீச் ஆகணும். ஸோ சாப்பிட்றதுக்கு வெளியில் போகலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக இருந்தது. எனக்கு வேணான்னு சொன்னதுனால என்னோடய ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடுச்சு கடைசியில். அப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான், அன்றைக்கி டே முடிஞ்சுது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ரிவரெல்லாம். எல்லாருமே மக்கள் வந்து தண்ணியில் குதித்து நீச்சல் அடித்து விளாண்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு பாருங்கள் அவ்வளோ குஷி, விட்டால் போதும் அப்படின்ட்டு தண்ணியில் இது பண்ணிகிட்டு இருந்தான். அவனை எப்படி பிடிக்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப குஷியாயிட்டான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.